இந்த புரட்டாசி மாதத்தில் தலைகை போடுறவாலாம் சில சந்தேகங்கள் இருக்கும். அவளுக்கான பதிவு தான் இது. புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து நீங்கள் தலைகை போடலாம். எந்த சனிக்கிழமை போட்டால் விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாக்கா, வருகிற புரட்டாசி மாதம் வந்து 4 சனிக்கிழமை வருது. அந்த 4 சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா, முதல் சனிக்கிழமை வந்து 21/9/2024 பரணி நட்சத்திரம் கூடிய புரட்டாசி சனிக்கிழமை வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பு பலன் கொண்டது. அன்றைக்கும் நீங்கள் தலிகை போடுறவா போடலாம். அப்படி போட முடியல அப்படிங்கிறவா வந்து 2வது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 28/9/2024 ரொம்ப விசேஷமான ஏகாதசியோடு சேர்ந்து வருது. பெருமாளுக்கு உண்டான 2 இதுவுமே சேர்ந்து வர்றதுனால அன்றைக்குமே நீங்கள் தலிகை போடலாம். அதுவும் என்னால் போட முடியல அப்படிங்கிறவ பாருங்க, 3வது சனிக்கிழமை பாருங்க, 5/10/2024 நவராத்திரியோடு சேர்ந்து வருது. அதுவும் ஒரு விசேஷமான நாள் தான். அன்றைக்கும் நீங்கள் தலிகை போடலாம். அன்றைக்கும் போட முடியாதவ கடைசி வாரம் வந்து பெருமாளுக்கு உண்டான திருவோண நட்சத்திரத்தோடு ஏக அம்மாக்கிழமை விசேஷமாக வருது. 12/10/2024 அன்றைக்கி வருது. அன்றைக்கும் நீங்கள் தலிகை போடலாம். வருகின்ற அந்த 4 சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷம்தான். அதில் என்றைக்கு நீங்கள் போடணுமோ அன்றைக்கி பார்த்து போடுங்க. என்னென்ன தலிகைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, 5 வகையான கலவை சாதம், சர்க்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சை அல்லது பெருநெல்லிக்காய் சாதம், தயிரும் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் மிளகு ஜீரகம் கலந்த உளுந்த வடை, பருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல், இதெல்லாம் தலிகைக்கு நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பானகம், நீர்மோர், துளசி தீர்த்தம், மாவிளக்கு மாவு, இந்த தலிகை ரெடி பண்ணிவிட்டு அவள் ஆற்று வழக்கம் எப்படியோ அது போல் பெருமாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நல்லபடியாக நாளைக்கு தலிகை போடுறவா போடுங்க. இன்றைக்கி தலிகை போடுறவா போடுங்க. போட முடியாதவா அடுத்த வர நாட்களில் என்றைக்காவது நீங்கள் போடலாம். நல்லபடியாக தலிகை போடுங்க.